ஹாய் கைஸ், வெல்கம் டு டீல் வித் டிஜிட்டல் வேர்ல்டு. நான் இதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, நான் டெய்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக ஏதாவது லேர்ன் பண்ணேன்னா, அது என்ன நான் என்ன லேர்ன் பண்ணனோ அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கும் இது வந்து டாக்குமெண்ட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூடியூப்பில் இதுதான் என் லாங் ஃபார்மேட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம டைரெக்டாக இன்றைக்கி டாபிக் போயிடலாம். என்னென்னா இப்போ என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா, கூகுள் ஆட்ஸில் வந்து பாலிசி அப்டேட்டுக்கு கீழே ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க கூகுள் ஆட்ஸ். ஓகேங்களா? இந்த ரூல் என்னன்னா, எனேபிளிங் டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியர் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் இப்போ கூகுள் ஆட்ஸில் இதுக்கு முன்னாடி கீழே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ரூல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஏதாவது இரலவெண்ட்டான ஆட்ஸ், ஸ்கேமபுளான ஆட்ஸ், இல்லை வந்து ஆத்தரைஸ்டு இல்லாத ஒரு ஆடு வந்து ரன் ஆகுதுன்னா, அதை வந்து ஆட் ரன் பண்ணுறவங்கள மட்டும் பேன் பண்ணாமல் அதில் ஆக்ட் ஆகிற அதை சுற்றி இருக்க இன்டர்மீடியட்ஸ், அது யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூகுள் வந்து பேன் பண்ண போகிறாங்க, கூகுள் ஆட்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த எனேபிளிங் டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியர்ன்ற ஒரு புது ரூல். ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுக்கு முன்னாடி ஓல்டு ரூல் எப்படி இருந்துச்சுன்னா, ஆட் ரன் பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேம் ரிலேட்டடாக ஒரு ஆட் ரன் பண்ணுறாங்கன்னா, அவங்க கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. அட் த சேம் அந்த வெப்சைட் இருக்கிறவங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் ஆட் வந்து இங்கே ரன் ஆகாது அப்படின்ற மாதிரி கூகுள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ரூல் வரையும் அப்படி தான் இருந்தது. இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக யாராக இருந்தாலுமே, இப்போ இன்டர்மீடியட்டாக யார் இருந்தாலுமே அவங்க மூலயமா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா அவங்களையும் சேர்த்து பேன் பண்ணுறாங்க கூகுள். ஓகேவா? இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகும்னு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவில் இல்லீகலான ஒரு சைட் இருக்குது. இந்தியாவில் ஒரு அக்சஸே இல்லாத ஒரு சைட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைட்டால் இந்தியாவுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கு இந்த சைட் வந்து அக்சஸ் இல்லை. அது எந்த சைட் வேணாலும் எடுத்துக்கோங்க. கூகுள் ஆட் மூலயமா இங்கே இருக்க யூசரை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இன்டர்மீடியட்னு ஒரு ஆளை வச்சு அவங்க வந்து நீங்கள் இந்த சைட்டை அக்சஸ் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணுங்கள், என்ன யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் இந்த சைட்டையோ அந்த ஒரு ப்ராடக்டையோ இல்லை அந்த சர்வீஸையோ நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த விபிஎன்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் அக்சஸ் இல்லாத சைட்டை இந்த ஒரு விபிஎன் மூலயமா நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. விபிஎன் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து அவனோட டூலை மட்டும் ஆடாக ரன் பண்ணுவான். இந்த சைட்டை வந்து ஆடாக ரன் பண்ண மாட்டான். டூலை இந்த மாதிரி இல்லீகல்ஸ் இந்த சைட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த சைட்ஸுக்கெல்லாம் வந்து நான் தான் இன்டர்மீடியேட்டு, என் மூலயமா நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஆட் ரன் பண்ணுவான். அப்போ கூகுள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இந்த ஆடு ரன் பண்ணுற ஆட் அக்கௌண்ட்டு அந்த கிரியேட்டிவ்ஸை பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இல்லீகல் சைட்டு இங்கே உள்ளே கொண்டு வராத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்மீடியேட்டை எதுவுமே பண்ணலை, அவங்க எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்த ரூல் என்னன்னா, இல்லீகல் சைட்டுக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு விபிஎன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு விபிஎன் வந்து இந்த சைட்டை அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த சைட்டை பிளாக் பண்ணுவாங்க, இந்த ஆட் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. நடுவில் இருக்க இந்த விபிஎனை எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஆனால் இவனால தான் இந்த சைட்டுக்கு வந்து டிராஃபிக்கோ இல்லை சர்வீஸோ வருது. அதனால இப்போ இருக்க ரூல் வந்து இந்த இன்டர்மீடியேட்டையும் சேர்த்து பேன் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போ கொடுத்துருக்க புதுசாக வந்திருக்க ரூல். இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த எஸ்சிஓ ஓரியன்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிரே ஹேட் எஸ்சிஓ, பிளாக் ஹேட் எஸ்சிஓ அப்படின்றது. அதே தான் இந்த கூகுளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கிரே ஹேட் அண்ட் பிளாக் ஹேட்டில் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்லாம் பிளாக் ஆகிடும். அவங்க தான் இன்டர்மீடியட்டாக ஆக்ட் ஆவாங்க, அவங்க அக்கௌண்ட்லாம் பிளாக் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிரே ஹேட்னா பிளாக் ஹேட்னா எப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைனில் ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே. ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி நான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுருக்கேன். அந்த பிளாட்ஃபார்மை யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும்னா அந்த பிளாட்ஃபார்முக்கு மந்த்லி இவ்வளோ சார்ஜ் கொடுத்தா தான் யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்கேன் என்னோட பிஸ்னஸுக்கு. ஓகேவா? வேறு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து
இதுக்கு நடுவுல வந்து இப்போ வந்து முகில்ன்ற ஒரு பெர்சனோட சைட்ட நீங்க பே பண்ணாமலே ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு என்னோட டூல யூஸ் பண்ணி நீங்க அ முகிலோட சைட்ட பே பண்ணாமலே ஆக்சஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரி யாராவது ஆட் ரன் பண்ணாங்கன்னா, அவங்கள தூக்கிடும். அதுதான் அது வந்து கிரே ஹேட் சாரி கிரே ஹேட்ல வரும். ஓகேங்களா? டைரக்ட்டா அந்த முகிலோட சைட்ட ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனா நடுவுல ஒரு இன்டர்மீடியேட் வச்சு அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது வந்து கூகுள் வந்து தூக்கி விட்டுருவாங்க. ஓ ஓகேவா? இது வந்து எப்படி கூகுளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும்னா, இப்ப கூகுளோட மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ எங்கருந்து வருதுன்னா, அவங்களோட ஆட் ரன் பண்ற ஸ்ட்ரீம்ஸ் மூலியமா தான். யூடியூப் ஆடு, கூகுள் ஆடு, இந்த டிஸ்ப்ளே கேம்பெயின் இந்த மாரி ஒரு ஒரு ஆட் மூலியமா யூசர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா தான் கூகுளுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்திலேயே கை வைக்கிற மாரி தான் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பேட் ஆட் ஒரு இர்ரெலவன்ட்டான ஆடோ, ஒரு ஒரு வயலன்ஸ் நெறைய இருக்கிற ஆட் அந்த மாரி ஏதாவது கைட்லைன்ஸுக்கு அப்பாற்பட்ட இருக்க ஆட் ஏதாவது ரன் ஆகுதுன்னா, அது அது வந்து யூசர்ஸ் பார்க்குறாங்கன்னா, யூசர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்ட வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து என்ன இர்ரெலவன்ட்டா வருது, இது ஸ்கேம் ரிலேட்டடா இருக்கே! அப்படின்ற மாரி யூசர்ஸ் பார்த்துட்டு ட்ரஸ்ட்ட லூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ட்ரஸ்ட்ட லூஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்ஸ் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னா, லூஸ் பண்ண பிறகு அடுத்தடுத்த ஏதாவது ஜென்யூனான ஆடு, ஜென்யூனா யாராவது ரன் பண்ணியிருந்தா கூட, அந்த ஆடோட லிங்க்க வந்து கிளிக் பண்றதுக்கு யூசர்ஸ் வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட்டு தானே? அத கிளிக் பண்ணி, அது ஏதாவது ஒரு ப்ராப்ளமா என் Instagram ஐடி ஹேக் ஆகுது, இல்ல என் பேங்க் அக்கவுண்ட் ஹேக் ஆகுது, அப்படின்ற மாரி பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி பயப்பட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? ஆப்வியஸா ஆட் ரன் பண்ற யூசர்ஸுக்கு, ஏஜென்சிக்கு, பிசினஸ் ஓனர்ஸுக்குலாம் ஆடுக்கான கிளிக்ஸ் கம்மியா வரும், என்குயரி கம்மியா வரும், பர்ச்சேஸ் கம்மியா நடக்கும். அந்த மாரி இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? கூகுளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து குறைஞ்சிரும். கூகுளுக்கு அட்வர்டைசர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆட் ரன் பண்ற அமௌண்ட் குறைஞ்சிரும். ஏன்னா கிளிக்கே வரல, ரிசல்ட்ஸே வரல. நான் ஏன் கூகுள யூஸ் பண்ணணும்? நான் மெட்டாக்கு போயிடுவேனே, லிங்க்டின்க்கு போயிடுவேனே, பின்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவேனே, அப்படின்ற மாரி டைவர்ஸ் ஆயிடுவாங்க. அ ச அப்படின்ற மாரி பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதனால கூகுள் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு தான் இப்போ புதுசா எனேபிளிங் டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியர் அப்படின்ற ஒரு ஒரு புது பாலிசி அப்டேட் கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது மூலியமா கூகுள் மேல நெறைய ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓகே கூகுள் வந்து இத மாரி இர்ரெலவன்ட்டா ஏதாவது வருது, அப்யூசிவா ஏதாவது வருதுன்னா, கூகுள் உடனே அத வந்து பேன் பண்ணிடுறாங்க. ஸோ ஆட் ரன் பண்றவங்க எல்லாம் ஜென்யூனான பெர்சன் தான். அப்படின்றது யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டிஃபால்ட்டா அவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இது மூலியமா இதுக்கு கீழ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த அப்டேட்டுக்கு கீழ என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னா, நான் இப்ப சொன்னதோட மட்டும் இல்லாம, காப்பிரைட்டட் இப்ப யாராவது ஒரு ஆட் ரன் பண்றாங்க. அவங்க ஓன் கன்டென்ட், ஓன் கிரியேட்டிவ்ஸ் வச்சு ஒரு ஆட் ரன் பண்றாங்க. அதையே நீங்க ரெப்ளிகேட் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு அதையே நீங்க எடுத்து உங்களோட ஆடுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து இந்த கைட்லைன்ஸ் கீழ தான் வந்துரும். இந்த ரூல் கீழ தான் வரும். பேன் பண்ணிடுவாங்க. அதே மாரி அன்ஆத்தரைஸ்டு கான்டென்ட் அதாவது ஆத்தரைஸ்டே இல்லாம, அப்ரூவல் இல்லாம கூகுளோட பாலிசிக்கு கைட்லைன்ஸுக்கு கீழ இல்லாத ஒரு கான்டென்ட்ட நீங்க சூஸ் பண்ணி ஆடுக்கு புஷ் பண்றீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. உங்க ஆட் அக்கவுண்ட்ட பேன் பண்ணிடும் அண்ட் உங்க பிசினஸையும் பிளாக் பண்ணிடும். ஓகேவா? அப்புறம் டேஞ்சரஸான ப்ராடக்ட், சர்வீஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இந்த லைக் சிகரெட், டொபாக்கோ அந்த மாரி ஆட்லாம் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, அதையும் மூவ் பண்ணிடும். இதெல்லாம் இந்த ரூலுக்கு கீழ வரும். ஓகேவா? இது வந்து எப்படி கூகுள் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது, பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கூகுள் ஆட் வந்து எப்படி இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா, நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க. ஒரு கிரியேட்டிவ்ஸோ இல்ல ஒரு ஆட் காப்பிய வச்சு ஆட் ரன் பண்றீங்கன்னா, அத ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணும். கரெக்ட்டா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன மாரி ஆட புஷ் பண்றாங்க? பேக் எண்ட்ல இவங்க வெப்சைட் என்ன மாரி வெப்சைட்டு? இவங்க என்ன நீஷ்? எதுக்காக இந்த ஆட புஷ் பண்றாங்க? அப்படின்றதெல்லாம் அவங்க ஏஐ மூலியமா இத டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணிட்டு அவங்கள டைரக்ட்டா பேன் பண்ணாம, மேபி ஏஐ வந்து சில தப்பு பண்ணலாம். இவங்க வந்து கரெக்ட்டா தான் ஆட் ரன் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஏஐ வந்து சில விஷயங்கள்ல தப்பு பண்ணலாம். அதனால அவங்களுக்கு 7 டேஸ் வந்து டைம் குடுப்பாங்க. இப்ப பேன் பண்ணிட்டு நம்மளோட ஆட் அக்கவுண்ட்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வர்றது மூலியமா நீங்க வந்து இது சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்தந்த விஷயத்தலாம் கரெக்ட் பண்ணி மறுபடியும் ஆட் புஷ் பண்ணுங்க. அப்படின்ற மாரி கூகுள் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் குடுக்கும். அது அத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டா மூவ் ஆயிடும். இல்லன்னா நம்மளத பேன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இத நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அப்படி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, ஆட பாஸ் பண்ணிட்டு, என்ன ப்ராப்ளம் கூகுள் சொல்லியிருக்காங்களோ, அத ரெக்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆட புஷ் பண்ணணும்.
இன்கேஸ் நீங்கள் வந்து பண்ணது வந்து கரெக்டாக தான் இருக்குது, எந்த கைட்லைன்ஸையும் தாண்டலை, நான் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் மூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு அப்பீல் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்பீல் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் அப்பீல் கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஹியூமனே வந்து இவங்க ஜென்யூனாக தான் ரன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சப்போர்ட் டீம்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆட் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்து முடிவு பண்ணிவிட்டு உங்களை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? இதுதான் இந்த எனேபிளிங் டிஸ்ஹானஸ்ட் பிஹேவியர்ன்ற ஒரு புது ரூலில் வந்து வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்கமிங் டேஸில் நீங்கள் ஏதோ ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு பிஸ்னஸுக்கு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை பேன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட இதை டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும், கூகுள் சைட்லேருந்தே டீட்டெயில் டாக்குமெண்ட்டாக நீங்கள் படிக்கணும்னா, நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே போய் வேறு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.